இப்போ வந்து நம்ம ஸ்பிளிட் வேல்யூவேஷன் பார்க்க போறோம். ஓகே. பிளான்ட் வந்து 1111 ஒரு பிளான்ட் இருக்கு. சென்னையில பிளான்ட் இருக்கு. இன்னொரு பிளான்ட் வந்து 1112ன்னு ஒரு பிளான்ட் மும்பைல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா சென்னையில ஒரு பிரைஸ் வரும். பிரைஸ் வந்து வேல்யூவேஷன் பிரைஸ் வந்து சென்னையில வந்து சம் 1200க்கு வாங்குறாங்க ஒரு மெட்டீரியல்னா மும்பைல அதே மெட்டீரியல் வந்து 1350க்கு வாங்குவாங்க. ஸோ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி வேல்யூவேட் பண்றது பேர் தான் வந்து ஸ்பிளிட் வேல்யூவேஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ வெண்டர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸோட சேலரி அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும் சென்னையில. ஸோ அதனால வந்து அங்க லோக்கல் வெண்டர் கிட்ட இருந்து வாங்கும்போது விலை கம்மியா இருக்கும் பிரைஸ். பட் வேற மும்பைல வந்து சேலரி பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிளிட் வேல்யூவேஷன். ஓகேங்களா? அங்க மும்பைல விலை ஜாஸ்தியா இருக்கும். அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ரா மெட்டீரியலோட பிரைஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்றது பேர் தான் ஸ்பிளிட் வேல்யூவேஷன். ஓகேங்களா? இப்போ நான் சிஸ்டம்லயே காட்டுறேன். அது எஸ்ஏபி சிஸ்டம்ல எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? கோ டு அது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. எஸ்பிஆர்ஓ கான்ஃபிகரேஷன் பண்ணோம். எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் valuation account assignment split valuation activate split valuation activeல தான் இருக்கு. கம் பேக் வந்துருங்க. இப்போ கான்ஃபிகர் ஸ்பிளிட் வேல்யூவேஷன் குளோபல் டைப்ஸ் போங்க. ஸோ கிரியேட் ZSS கொடுக்குறேன். ஓகே. எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் அதாவது வெளியில இருந்து வாங்க போறோமா அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர். எஸ் கொடுக்க போறோம். எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் அலவுட். அடுத்தது இன்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர். இன்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர்னா உள்ளேயே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோமா? ஆமா. இன்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் அலவுட். அக்கௌண்ட் கேட்டகரி ரெஃபரன்ஸ் இது வந்து 0001 ரா மெட்டீரியலுக்கு 0001 நம்ம ரா மெட்டீரியல் தான் பண்ண போறோம். ஸோ 0001. ஓகேவா? இதுவே ஸ்பேர் பார்ட்ஸ்னா வேற 0003 வரும். ஓகேங்களா? பேக்கேஜிங்னா 0004, ட்ரேடிங்னா 0005 இந்த மாதிரி ஒன்று வரும். நான் வந்து ரா மெட்டீரியல் 0001 ப்ரெஸ் என்டர் அண்ட் கிளிக் ஆன் டு திஸ் கிரியேட் கொடுத்தீங்கன்னா தான் கிரியேட் ஆகும். ZSS கிரியேட் பண்ணிட்டேன். ZSS கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட்னு கொடுத்தா தான் கிரியேட் ஆகும். இங்கே கிளிக் பண்ணோம் கிரியேட். நவ் சேவ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஸோ ZSS கிரியேட் பண்ணிட்டேன். நவ் கம் பேக் அகைன். ஸோ குளோபல் கேட்டகரிஸ் போங்க. நவ் கிளிக் ஆன் டு குளோபல் கேட்டகரிஸ். ஓகே. இப்போ திரும்ப கிரியேட். இந்த குளோபல் கேட்டகரிஸ் எது கிரியேட் பண்ணோம்னா இதை தான் வந்து மெட்டீரியல் மாஸ்டருக்கு நம்ம கால் பண்ணுவோம். இதை தான் வந்து கால் பண்ணி மெட்டீரியல் மாஸ்டர்ல குளோபல் கேட்டகரிஸ் வேல்யூவேஷன் கேட்டகரியை கால் பண்ணுவோம். அதுக்கு தான் கிரியேட் சிங்கிள் லெட்டர் ஆல்ஃபா நம்பர் ஆல்ஃபா லெட்டர் எஸ் கிரியேட் பண்ணு. டிஸ்கிரிப்ஷன் ரா மெட்டீரியல் ROH ரா மெட்டீரியல் கேட்டகரி. ஓகே. எக்ஸ்டர்னல் ப்ரொக்யூர்மெண்ட் மேண்டேட்டரி இது வந்து ZSS நம்ம போன வாட்டி கிரியேட் பண்ணோம்ல அது வேல்யூவேஷன் டைப். அதே மாதிரி இன்ஹவுஸும் ZSS இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் மேண்டேட்டரி. ஸோ வேல்யூவேஷன் டைப் ஆட்டோமேட்டிக். ஓகே. எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னலும் கொடுத்துட்டோம், ப்ரொக்யூர்மெண்ட்டும் இதே கொடுத்துட்டோம். ஸோ இதை வந்து யூனிவர்சலா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வேல்யூவேட் பண்றதுக்கு. சேவ் பண்ணுங்க. கிரியேட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. கிரியேட் எஸ் கிரியேட் பண்ணிட்டேன். வேல்யூவேஷன் கேட்டகரி எஸ் வேல்யூவேஷன் கேட்டகரி எஸ். நவ் கம் பேக் வந்துருங்க. எஸ் கிரியேட் பண்ணிட்டேன். டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்கே போயிட்டு சேஞ்ச் கொடுங்க. சேஞ்ச்
ROH. External procurement, ZSS. 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 Wait. Change. Save. Come back. So இப்போ வந்துச்சு. Change கொடுத்தா வரும். ROH. Raw material ROH. Create. Change. Save. Come back. இப்போ come back. இப்போ local definition. Plant நம்ம 1111 plant வந்து நம்ம activate பண்ணணும் அந்த valuation category-க்கு. Category organizational units இங்க இருக்கு பாருங்க. இத click பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க பாருங்க yes இதுக்கு உண்டான இந்த valuation category activate பண்ணணும் இந்த plant-க்கு. சோ பாருங்க 1111 plant-க்கு நான் activate பண்ணிட்டேன். Activate. Now save. Save பண்ணிட்டேன். Come back. இந்த configuration பண்ணதுக்கு அப்புறம் தான் work ஆகும். Now go to MM01. Mechanical engineering raw material. Press enter. Enter again. So plant storage location enter பண்ணேன். Press enter. Each. Base unit of measure each. Purchasing group 000. ND no MRP. Valuation class select பண்ணுங்க. இப்போ இங்க பாருங்க valuation category இருக்கு பாருங்க. இங்க வந்து நான் S select பண்ண போறேன். Valuation category. Yes. இதோ இங்க இருக்கு பாருங்க. Yes. ஓகே. அதே மாதிரி price control V. Moving average price V. Moving average price V select பண்றேன். ஓகே. இந்த ரெண்டும் தான் நான் select பண்ணிருக்கேன். ஃப்ரெஷா மெட்டல் கிரியேஷன்ல. Valuation categoryயும் price control V கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க PO ரைஸ் பண்ணி GR பண்ணும்போதும் இங்க வந்து மூவிங் பிரைஸும் ஸ்டாக் வித் டோட்டல் பிரைஸும் அப்டேட் ஆயிட்டே வரும். ஸ்டாண்டர்ட் பிரைஸும் அப்டேட் ஆயிட்டே வரும். இந்த பிளான்ட்டுக்கு இந்த 1111 பிளான்ட்டுக்கு. இப்போ நான் பண்றேன் பாருங்க. சேவ். சேவ் 1587. இப்போ பாருங்க இந்த 1587 கொடுங்க. கொடுத்து press enter. இந்த வேல்யூவேஷன் டைப் இருக்கு பாத்தீங்களா? இந்த ZSS செலக்ட் பண்ணுங்க. ZSS இங்க வந்து ZSS கொடுங்க. ZSS கொடுத்து கண்டினியூ. ஹலோ MM02 ல போய் பண்ணுங்க. ZSS MM0 சாரி MM01 ல தான் எக்ஸ்டெண்ட் பண்ணனும். MM01 1567 SPRO SAP reference IMG mechanical engineering material management valuation account assignment category split valuation configure split valuation global types போங்க. இதுல வந்து ZSS கொடுத்தோம். பேஜ் டவுன் பேஜ் அப் தான் ஒர்க் ஆகும். ZSS
சேஞ்ச் கரெக்டாக தான் இருக்கு. சேஞ்ச் பேக் வந்துருங்க. குளோபல் கேட்டகரிஸ் போங்க. எஸ், இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. சேஞ்சு பேக் வந்துருங்க. டைப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் போங்க. பேஜ் டவுன் ZSS ஆக்டிவ்ல தான் இருக்கு. டீஆக்டிவேட் பண்ணிட்டு சேவ், திரும்ப ஆக்டிவேட் பண்றேன். ஆக்டிவேட் சேவ். Local definitions 1111 categories organizational units. Deactivate, activate, save. /o MM01 ZSS does not allow. SAP reference IMG material global types create. நான் ஃப்ரெஷ்ஷாகவே கிரியேட் பண்ணுறேன். ZSS1 கிரியேட் பண்ணுறேன். 220 create, save, save. Back வந்துருங்க. ZSS1 global categories create. E description ZSS1 create and save. Back வந்துருங்க. E create பண்ணிட்டேன். Types and categories போங்க. Page down ZSS வந்து activate save. Back வந்துருங்க. Back local definitions 1111 categories and organizational unitsல E இங்க வந்து activate, save. Come back /in MM01 ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறேன். மெட்டீரியல் மெட்டீரியல் இங்கே வந்து வேல்யூவேஷன் கேட்டகரி E P AA MM0 ZSS1. ஸோ இப்போ பாருங்க ZSS1 கொடுத்து உள்ள வந்துட்டேன். வேல்யூவேஷன் கேட்டகரி E வேல்யூவேஷன் கொடுங்க. இங்கே வந்து பிரைஸ் கண்ட்ரோல் B
ஓகேங்களா? இப்போ வந்து 1588 வந்து ஒவ்வொரு தடவை பிஓ பண்ணி ஜிஆர் பண்ணி இன்வாய்ஸ் பண்ணும் போதும் இங்க MM03ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ZSS01ல இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. அக்கவுண்டிங்ல வந்து இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மூவிங் ஆவரேஜ் பிரைஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ட்ரிப் 1111 பிளான்ட்டுக்கு. இப்போ இன்னொரு பிளான்ட் 1120 இன்னொரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்டுக்கும் வந்து நீங்க அந்த பிளான்ட் மும்பைல இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான பிரைஸ் இங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளவு மூவிங் ஆவரேஜ் பிரைஸ், எவ்வளவு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், எவ்வளவு டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிளான்ட்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றது பேர் தான் வந்து ஸ்பிளிட் வேல்யூவேஷன். ஸோ இந்த வேல்யூவேஷன் டைப்பும் இந்த வேல்யூவேஷன் கேட்டகரியும் பேஸ் பண்ணி இது நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க பிஓ ரைஸ் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு பிஓ ரைஸ் பண்ணி ஜிஆர் பண்ணும்போது ஒரு வேல்யூவேஷன் பிரைஸ் அப்டேட் ஆகும். 1120 வேற ஒரு பிளான்ட் மும்பை பிளான்ட்டுக்கு வச்சு நீங்க பிஓ ரைஸ் பண்ணி ஜிஆர் பண்ணீங்கன்னா இங்க வந்து மூவிங் ஆவரேஜ் பிரைஸும் இங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸும் டோட்டல் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாங்க எந்த பிளான்ட்ல எவ்வளோ பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து ஸ்பிளிட் வேல்யூவேஷன். ஓகேங்களா? இதை நீங்க கிரியேட் பண்ணிட்டு பிஓ ரைஸ் பண்ணி ஜிஆர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு பிஓ ரைஸ் பண்ணி ஜிஆர் பண்ணி இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இங்க வந்து MM03ல பாருங்க இந்த மெட்டீரியலுக்கு 1588க்கு you will get to know the difference. ஓகேங்களா? Thank you.